ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுச்சுங்க. காசு இருந்தா எவன் என்ன வேணுமோ பண்ணலாம். உங்களுக்கு எல்லாம் நான் எத பத்தி பேசுறேன்னு நல்லாவே தெரியும். இந்த தர்மஸ்தல இன்சிடென்ட் தான். கோர்ட்ல இருந்து ஸ்டே வாங்கிட்டாங்கோ. யாரும் அவங்கள பத்தி பேசக்கூடாது. யாரும் அவங்க ஒப்பீனியன் தரக்கூடாது. எல்லாருமே வாய மூடின்னு இருக்கணும். இவங்க சொல்லிடுறது தான் நியாயம். இவங்க சொல்லிடுறது தான் சட்டம். நான் 100% அடிச்சு சொல்றேங்க. வேணா எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 நாள் இந்த நியூஸ் சேனல் அத பத்தி பேசும். அதுக்கப்புறமா அந்த கேஸ் என்ன ஆயிடுச்சுன்னு தரமட்டமா மூடிடும். இப்ப எவனோ சாட்சி சொல்றேன்ட்டு பாவம் ஒருத்தன் போனா தெரியுங்களா? அவன் ஃபேமிலி கூட இதுக்கு மேல இருக்குதா இல்லையான்னு தெரியாதுங்க. இருக்கிறது இதுல எல்லாருமே பெரிய தலைங்க தான். யாருமே தொடர்றதுக்கும் யோசிக்க மாட்டாங்க. சரி அட்லீஸ்ட் இவங்க தாடி பண்றாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு பக்கெட் பிடிக்கிறதுக்குனே ஒரு 10 நியூஸ் சேனல்ஸ். எவனா இவங்க பத்தி ஆப்போசிட்டா பேசினா அவன் அம்மா அப்பா பத்தி போய் பேசுறது, அவன் எவனுக்கு பிறந்தான்னு பேசுறது. இதெல்லாம் ஒரு அக்கா தங்கச்சிங்க கூட பிறந்துக்க மாட்டாங்க. இவங்க வீட்லயே எதனா ஒரு அக்கா தங்கச்சிங்க ஆச்சுன்னா இதே மாதிரி தான் ஆமா எங்க இவங்க தான் தப்பு பண்ணாங்கோ, இவங்க எல்லாருமே கரெக்ட்னு போய் பேசுவாங்க. டேய் மானங்கட்ட நாய்ங்களே, ஃபர்ஸ்ட் எது பத்தி பேசுறோன்ட்டு மனசுல யோசிச்சுன்னு நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு யோசிச்சுன்னு பேசுங்கடா. அப்போதான் உங்களுக்கு புரியும் அந்த வலி என்னன்னு.